நான்வெஜ் செஞ்சாங்க. ஏன் செஞ்சாங்க? சொந்தக்காரங்க இல்ல, பாட்டி வந்திருக்காங்க, சின்ன பாட்டி வந்திருக்காங்க. ஸோ சுட சுட சாதம். இல்லை, நம்ம பாட்டி வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. சுட சுட சாதம். இது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பார். அப்புறம் இது நல்ல ரசம், பூண்டு ரசம். இது அவங்களுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை, காலிஃப்ளவர் மசாலா. இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு வந்துடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிக்கன் பெப்பர் ஃப்ரை. அப்படி பார்க்கலே எச்சி ஊரில் உங்களுக்குலாம் இதில் சாதம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நாங்களாம் அப்போ தான் சாப்பிடுவோம். ஃபேவரட் சிக்கன் 65. ஸோ யாராருக்கு சாப்பிட. ஆமாம். அப்புறம் இது மெயினாக தயிர். யாராவது சாப்பிட வரணுமோ எல்லாரும் கோயம்புத்தூருக்கு கிளம்பி வரலாம் சாப்பிட்றதுக்கு. இப்படி தட்டு. லக்ஷ்ணா வா. உங்கள் ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதா? கோயம்புத்தூர்ல இப்போ மழை கொட்ட போகுது. உனக்கு சாம்பாரா மட்டன் குழம்பா? எனக்கு சாம்பார் மட்டன் ரெண்டுமே சாப்பிடுவேன். சரி, ஃபர்ஸ்ட் சாம்பார் போட்டுக்கோ. தட்டு கூட. சாம்பாரா மட்டன் குழம்பா? அந்த குக்கரை மூடி வச்சுட்டு இதாகிடும், சாதம் ஆறி போயிடும். கூட தட்டு கூட, சாம்பார் ஊத்துறேன். வா. சிக்கன் பிரியாணி செய்யலை நான் உனக்கு. பிரியாணி நாளைக்கு செஞ்சு தரேன். வா. நீ மட்டன் குழம்பு ஊற்றிப்பில்ல, மட்டன் குருமா. உனக்காக தான் அம்மா மட்டன் குருமா வச்சுருக்கேன். வா, உனக்கு பிடிக்கும்ல மட்டன் குருமா. எடுத்துக்கோடி, சிக்கன் எடுத்துக்கோ. நீ வா லக்ஷனா, வா. நம்ம 2 பேரும் மட்டன் குருமா இன்னைக்கு. வா. வெளியில சூப்பரா மழை பெய்ய போகுது, நல்ல மழை பெய்ய போகுது. இருட்டிட்டு இருக்கு. ஊறுது லைட்டா. அவங்களாம் கோயிலுக்கு போயிருக்காங்க. மருதமலை. காலையில் எத்தனை மணிக்கு போனாங்க? 10 மணிக்கு போனாங்க இல்லை? 10 மணிக்கு போய் இப்போ தான் சாமி கும்பிட்டுட்டே கீழே வராங்களாம். அவ்வளோ ரஷ்ஷாக இன்னைக்கு. இந்த அம்மா லெமன் பிழிஞ்சு தான் சாப்பிடுவாங்க சிக்கனுக்கு. ஆனால் லெமன் பிழிஞ்சாதான் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வேற இந்த சிக்கன் இப்படி செய்கிறோம்ல, பெப்பர் ஃப்ரை செஞ்சோன்னு வச்சுக்கோங்க ஆச்சி வீட்டில். இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த சட்டியில் சாதம் போட்டு பெரட்டி சாப்பிடுவோம். அனு சித்தி, ஆர்த்தி சித்தி, மாமானாலாம் சூப்பராக இருக்கும். ஆச்சி செய்வாங்க, சின்னாச்சி தான் செய்வாங்க. தமிழாச்சி சூப்பராக செய்வாங்க. அப்போ லாஸ்ட்டில் அந்த சாதத்தை போட்டு பிசைஞ்சு இங்கே உட்கார ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிடும். லக்ஷனா சரி பாய் சொல்லிடு. சாப்பிட்றதுல மும்மரமாக இருக்காங்க எல்லாம்.